ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ருத்ராவை பால்வாடி கூப்பிட்டு போய் விட போகிறேன். அவள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா, ப்ளஸ் பால்வாடி இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. சாமி கும்பிட்டியா? சரி, நீ இப்போ எங்கே ரெடி ஆகின்னு இருக்க? பால்வாடிக்கு போயிட்டு நல்லா படிப்பியா? சரி, என்னென்ன வாங்கியிருக்கோம்? பால்வாடிக்கு போய் பேக் காட்டு பார்க்கலாம். பேக் எடு. அம்மாவுக்கு காட்டு. பேக் பிடிச்சிருக்கா? யார் வாங்கி கொடுத்தது பேக்கு? நான் தான் வாங்கி கொடுத்தேனா? அப்பா வாங்கி கொடுத்தது. சேட்டு பையா தங்கம், அக்கா வாழடிக்கு வரலா? ஒரே சந்தோஷம் ஆயிட்டீங்களா? ருத்ரா, ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? ஓகேடா. சரி, கச்சிப்பு எடுத்துக்கோ, கிளம்பலாம். எங்கே வச்சுருக்க பாரு, அதுவும் இருக்குது பாரு, பின்னாடி இருக்கு பாரு, அதோ போய் எடுத்துட்டு வா. நான் மாட்டி விட்றவா? பேக் சூப்பராக இருக்குது. ஒரு தம்பி பாரு கிளாப் பண்ணுறா. ருத்ரா, தம்பி பாரு கிளாப் பண்ணுறா. பேக் நல்லா இருக்கா? தம்பி அக்காவும் 2 பேரும் மேட்சிங்காக இருக்கிறீங்க. ஆனால் நான் மேட்சிங்காக எடுக்கல ஃப்ரெண்ட்ஸுக்கு, தனித்தனியாக தான் எடுத்தேன். இவனுக்கு நேற்றே வீட்டில் இருந்த ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கு மட்டும்தான் புதுசு எடுத்தேன். வீட்டில் எடுத்து வச்சுட்டு போட்டு அப்புறம் 2 பேரும் போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு 2 பேருக்கு ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸு, பாப்பாங்களுடைய ட்ரெஸ்ஸு, பையனுடைய ஸ்மைலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, போட்டியா? போட்டுக்கோ. போலாமா? போய் அழாமல் இருப்பியா? சரி, போ, நடந்து போ. நீ குட் கேர்லா பேட் கேர்லா? சரி, போ. சேச்சி வருவாங்க, வா. சேச்சி போ. சேச்சி சரி, ஓகே. என் மகன் பேக் மாட்டின்னு போகிற அழகு தான். எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால பால்வாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பால்வாடி கூட சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. கிட்ஸ் வேர்ல்டு. கேட்டு பால்வாடி பாருங்க இங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. ரவுண்டு டேபிள், டிவி, ஸ்மார்ட் டிவி, இன்னும் விளையாடுற பொருள், எல்லா பொருளுமே இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள், ஏசியும் இருக்குது. ருத்ரா, இங்கே பாரு. என்ன? சரி, அவளுக்கு பயமே இல்லை. ஃபஸ்ட்டு நாள் வரேன்ற பயமே. எங்கே உட்கார போகிற? சரி, ஓகே, உட்காந்துக்கோ. பாயாசம் ஸ்மெல் வருது. பாயாசம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பால்வாடியில். சரி, அப்புறமா எடுக்கிறோங்க. இந்த விளையாட்டு பொருளெல்லாம் இங்கேயே வாங்கி, இங்கே இருக்கிறவங்களே வாங்கி கொடுக்குறது. இதெல்லாம் ஃபுல் விளையாட்டு பொருளுமே இங்கே வாங்கி கொடுக்குறது பால்வாடி தான். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது பால்வாடி சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாளுன்றதுனால ஆர்வமாக வந்து உக்காந்துட்டேன். ருத்ரா, ஃபஸ்ட்டு நாளுன்றதுனால தான் நான் ஆர்வமாக வந்து உக்காந்துட்டேன். நாளைக்கு தான் தெரியும் உன்னுடைய ஆர்வம் என்னன்னு சொல்லிட்டு.
பாயாசம் சாக்லேட்டு கொடுத்தாங்க. அங்கே மெல்லங்க மெல்லங்க. கரண்ட் போயிடுச்சு. ருத்ரா உள்ள இருக்கிறா, அழுதுன்னு இருக்கிறா. நாங்கள் வெளியே வந்துட்டோம். காலையில் வரும்போது எவ்வளோ வேகமாக ரெடி ஆகணும். இப்போ எதுக்கு அழுற? നമ്മളിൽ വരുമ്പോൾ കൗമാര കുട്ടികളുടേതായ കോൺട്രിബ്യൂഷൻ ருத்ரா வாயில் வைக்க போகணும். இல்லை அப்போ அங்கே டீச்சர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாரு. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுடா சாமி. പാട്ട് എന്തൊക്കെയാ പാട്ട് പറയുന്നത്? പാട്ട് മാസ്ക് വെക്കണോ? അവന് മാസ്ക് ഇല്ല. அப்புறம் பால்வாடியில் கிஃப்டாக இந்த பலூன் எல்லா பசங்களும் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கலர் ஸ்கெட்சு இதுவும் எல்லா பசங்களும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு போனதுனால எல்லாருக்கும் ஃபஸ்ட் நாள் கிஃப்ட்டு கொடுத்து பாயாசம்லாம் கொடுத்து இன்வைட் பண்ணாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பால்வாடிக்கு போயிட்டு ருத்ராவை விட்டுட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் இல்லையா, அதனால் இவ்வளோ நேரம் கொஞ்சம் பரிபாடிலாம் இருந்துச்சு. சேர்மன்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேசினாங்க. பேசிவிட்டு பசங்களுக்கு சாக்லேட்டு பாயாசம் அதுக்கப்புறம் கலர் பென்சிலு அதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நாள் அப்படின்றதுனால இன்றைக்கே விட்டுட்டு போனால் பசங்க அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட அமைச்சிட்டாங்க. நாளைக்கு 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் இங்கே கம்பல்சரி இருந்தே ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.